பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்கமான வார்த்தை பேசி நம்ம இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய திட்டம் உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும், சந்ததியின் மேலும் காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை அவர் ஆசீர்வதிப்பதின் நோக்கம் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். சில போராட்டம், சில கஷ்டம், சில பாரம், சில வேதனை, சில கேள்விகள், சில பற்றாக்குறைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதிலே 2ஆம் முறை உறுதிப்படுத்துகிறார். முதலாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2:3 இதே வாக்குத்தத்தத்தை சொன்னார். ஆனால் இந்த நாட்களிலே ஈசாக்கு பிறந்த பிறகு தேவன் சோதிக்கிறார். சில காலகட்டங்களிலே சில சோதனைகளை தேவன் கொண்டு வருவார், சில பாடுகளை கொண்டு வருவார், சில வனாந்தரங்கள் அனுமதிக்கப்படும். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பின மனுஷன், விசுவாசித்த மனுஷன் ஆபிரகாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை மறுபடியும் உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் ஆபிரகாமைப் போல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் ஹல்லேலூயா நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டு அதை மகிமைப்படுத்துங்கள். 2வது பாருங்கள், அதே அதிகாரம் 22:16 நீ உன் ஏக புத்திரனும் ஏக சுதனும் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால், ஒப்பு கொடுத்தல். ஆண்டவருக்கு சில காரியங்களை நாம் ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம். சில காரியம் எனக்கு எனக்கு என்று நம்மை சுற்றிலுமே ஒரு வளையத்தை வைத்திருக்கலாம். இது தேவன் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருக்கென்று சில காரியங்களை ஒப்பு கொடுக்காமல் உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, உங்களுடைய சம்பாத்தியங்களை, உங்களுடைய சுபாவங்களை, உங்களுடைய காரியங்களை, சில பாவங்களை, சில விட முடியாத சில காரியங்களை ஒப்பு கொடுத்தல் அவசியம். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? அவரை நம்பி சார்ந்து முற்றிலுமாய் நம்மை தாழ்த்துவதின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், சிலுவையிலே பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலியிட ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிதல், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்து தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆகவே கீழ்ப்படிதல், பிள்ளைகள் கீழ்ப்படிதல், கணவன் மனைவி கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், பல விதங்களில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், சகலத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழும் பொழுது பெருகவே பெருக பண்ணுவார். இழந்ததை திரும்ப கொடுப்பார். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை காண போகிறீர்கள். 2ஆம் முறை உங்களுக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தி பேசுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் வாக்கு பண்ணினதை திரும்ப உறுதிப்படுத்தி ஆபிரகாமை போல எங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண நீர் வல்லமுள்ளவராய் இருக்கிறீர், உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்று நம்பி விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி ஜெபிக்கிற அத்தனை பேரையும் எதை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே எல்லா சூழலிலும் உம்முடைய கரத்திலே, உம்முடைய பாதத்திலே இப்பொழுது ஆண்டவரை முழுமையாக
ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும். கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், எந்தெந்த காரியத்தில் கீழ்ப்படிய வேண்டுமோ கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை ஆசீர்வதியும். கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே முன்மாதிரியாய் உம்மையே எல்லாவற்றுக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா விதமான துக்கங்களுக்கும் முடிவாக, மீறுதல், பாவங்கள், குற்றம், குறை, சாபங்களுக்கு முடிவாக பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீரே, அதை வைத்து நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கீழ்ப்படிந்தீரே, அப்படியே நாங்களும் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறட்டும். வியாதி, படுக்கை, கடன் பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலை, தடைகள், ஏக்கங்கள், ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் சமாதான குலைச்சல் எல்லாம் விலகி கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. பெருகவே பெருக பண்ணுவார். ஆண்டவரை விசுவாசிப்போம்.